15 ஆண்டுகள் கோலோச்சியவர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அதிகாரத்தை பாஜகவிடம் இழந்தார். இப்போ என்ன இருக்குன்னா, அந்த 29 பேரில் 20 பேர் பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு அணியாக செயல்படுவது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பது என்றும் முடிவு செய்திருப்பதாக இன்றைக்கு இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. இப்படி உடஞ்சி வரதால் ஏப்ரலில் கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இந்த தொகுதி மறுவரை மசோதாவை கொண்டு வர மோடி அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் திரிணாமுல் அதை ஆதரிக்கும் என்றும் இதுக்கு ஆதரவை பெறுவது குறித்து திமுக மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டியுடனும் பிஜேபி தொடர்ந்து பேசி வருவதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். திமுகவும் பிஜேபியை நோக்கி நகருகிறது. டீலிமிட்டேஷன் பில் மறுபடியும் ஜூலை ஆகஸ்ட்டில் வரப்போகுது. திமுக மற்றும் அகிலேஷ் யாதவுடனும் பிஜேபி தொடர்பு கொண்டிருக்கிறது, பேசுகிறது என்கிறார். திருமாவளவன் பேசியிருக்காரு. மின்வெட்டு சார்ந்த விஷயங்களை விஜய் அவர்கள் கவனிக்கின்ற விஷயங்கள் திருமாவளவன் பேசியிருக்காரு. வெகு விரைவில் இதில் நடவடிக்கையை விஜய் அரசு மேற்கொள்ளாவிட்டால் கெட்ட பேர், மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் சூடும். அப்போ யார் கவர்மெண்ட்? திமுக கவர்மெண்ட்டா தாவேக கவர்மெண்ட்? திமுக இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறது துரதிருஷ்டவசமானது. திமுகவை ஏன் நீங்கள் இப்படி நடத்துகிறீர்கள் என்று நேற்றைய கூட்டத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. சில கட்சிகள் காங்கிரஸை கடுமையாக கண்டித்திருக்கிறார். பட் காங்கிரஸ் அசைந்து கொடுப்பதா இல்லை. அவங்க எப்போ விஜயோட போயிட்டாங்களோ அப்பயே எங்கள் உறவு அருந்து போச்சு. உடைக்க முடியாத ஒரே கட்சியாக திமுக இருக்குது. திமுக உடைக்க வேண்டியதில்லை, ஒட்டுமொத்த கட்சியை சேல் ஆகிடும் போல இருக்குது. பிஜேபி பக்கம் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. விஜயோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி தான் காயின் பண்ணுச்சு. டிஎம்கே ஒருங்கிணைச்சு திருமாவளவனை முதல்வராக வச்சு பிளான் பண்ணதே பிஜேபி தான் அப்படின்ற விஷயங்களை மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க. அந்த இடத்துல தான் டிஎம்கேவோட டவுன்ஃபால் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். திமுக என்ன செய்ய போகுது? அவங்க நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கூட்டணியை உருவாக்கும்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நகைப்புக்குரியது. எந்த கட்சி திமுக கிட்ட சேரும்? ஒரே நேரத்தில் விஜயையும் பிஜேபியும் திமுகவில் எதிர்க்க முடியாது. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் அறிவித்தது பிஜேபிக்கு கொடுக்குற சிக்னல். நாங்கள் உங்கள் பக்கம் தான், எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்றாங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். மத்திய பாஜக அரசை நோக்கி நகர்கிறதா கட்சிகள் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியை பிடிச்ச பாஜகவை நோக்கி பெரும்பாலான கட்சிகள் நகர்ந்திருக்கு. குறிப்பா திரிணாமுல், ஒரு மெயின் கண்டஸ்டன்ட் அந்த திரிணாமுலை சேர்ந்த 20 எம்பிஸ் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை சந்திச்சு நாங்கள் தனி அணியாக செயல்பட போகிறோம், பாஜகவோட கூட்டணியில் இருக்க போகிறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுறதா தகவல் இருக்கு. அது குறித்து உங்களோட பார்வை? ஆமாம், மேற்கு வங்கத்தில் தேர்தல்கள் முடிந்து தமிழ்நாட்டோடு சேர்ந்து தான் மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி தேர்தல்கள் நடைபெற்றது. கேரளாவிலையும் அஸ்ஸாம்லேயும் கேரளாவில் காங்கிரஸ், அஸ்ஸாமில் பிஜேபி ஆட்சியை பிடித்தார்கள். அஸ்ஸாமில் தக்க வைத்து கொண்டார்கள். கேரளாவில் காங்கிரஸ் சிபிஎம்மிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. 15 ஆண்டுகள் கோலோச்சியவர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அதிகாரத்தை பாஜகவிடம் இழந்தார். 294 அசம்பிளி சீட்டில் 202 சீட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது பாஜக. 202, 203. திரிணாமுல் 80 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. அதன் பிறகு அவங்களுடைய எம்பிக்கள் பார்த்திங்கன்னா லோக்சபாவில் 29, ராஜ்யசபாவில் 13, மொத்தம் 42 பேர் இருக்காங்க. இப்போ என்ன இருக்குன்னா, அந்த 29 பேரில் 20 பேர் பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு அணியாக செயல்படுவது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பது என்றும் முடிவு செய்திருப்பதாக இன்றைக்கு இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. இதில் இவங்களுடைய முக்கிய மூளையாக இவருடைய தலைவராக செயல்படுபவர் பர்சாத் லோக்சபா தொகுதி. பர்சாத்னு ஒரு லோக்சபா தொகுதி இருக்குது. அதனுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ககோலி கோஷ் தாஸ்திதார். இவர் திரிணாமுல் காங்கிரஸோட தலைமை கொறடாவாகவும் இருந்தார் நாடாளுமன்றத்தில். இவர் ஒரு பெண்மணி. இவரை கட்சியிலேருந்து நீக்கியதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், என்கிட்ட 20 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது, நான் தான் மெயின், என் தலைமையிலான திரிணாமுல் தான் மெயின் அப்படின்னு சபாநாயகரிடம் கடிதம் கொடுப்பதாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்லி இது என்ன விஷயம்னா, இவங்க இந்த 20 திரிணாமுல் எம்பிஸ் 29ல் 20 பேர் வந்தாங்கன்னா 3/2 பங்கு வெளியில் வந்ததுன்னா
அவங்க வந்து கட்சித்தாவிலேருந்து தப்பிக்க தப்பிக்க முடியும். ஆனா அந்த இன்னொரு கட்சியில சேர்றப்ப சேரணும், அது ஒன்று சேரணும். அதை பற்றி தெளிவாக இல்லை. திரிணாமுல் டிவைடர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி உடஞ்சி வரதால் ஏப்ரலில் கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 20 பேர் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் எவ்வளோன்னு தெரியல. இப்போ திமுகவோட 22 எம்பிஸும் வந்து சில பல மாற்றங்களுடன் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டால் ஆதரிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆதரிப்பார்களா, வெளிநடப்பு செஞ்சு இல்லை ஆதரிச்சாகணும். வெளிநடப்பு செஞ்சாலாம் பத்தாது. நீங்கள் உள்ளே இருக்கிறதுல 2/3 வந்தாகணும். ஸோ திமுக இந்த ஹிந்து பத்திரிகை செய்தி வந்து 9ஆம் பக்கத்தில் இதோட தொடர்ச்சியாக எழுதினதில் இந்த மான்சூன் இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே வந்து மீண்டும் இந்த தொகுதி மறுவரை மசோதாவை கொண்டு வர மோடி அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், திரிணாமுல் அதை ஆதரிக்கும் என்றும், இதுக்கு ஆதரவை பெறுவது குறித்து திமுக மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டியுடனும் பிஜேபி தொடர்ந்து பேசி வருவதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். திமுகவும் பிஜேபியை நோக்கி நகர்கிறது. நேரடியாக அமைச்சரவையில் பங்கு பெறுகிறார்களோ இல்லையோ, இந்த மசோதாவை ஆதரித்து வாக்களிப்பார்கள். அதாவது பாய்காட் பண்ணிட்டு போனால் கூட எதிர்கட்சிகளுக்கு தான் அது லாபமாக முடியும். உள்ளே இருந்து எதிர்த்து ஓட்டு போடணும். நீங்கள் வந்து ஆதரித்து ஓட்டு போடணும். அப்போ தான் நீங்கள் தப்ப முடியும். உள்ளே நீங்கள் பாய்காட் பண்ணிங்கன்னா ஆளும் கட்சியோட ஓட்டு குறையும், எதிர்த்து ஓட்டு அளிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் பாய்காட் பண்ணிடுறது ஒரு ஆப்ஷனாக ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் கருதப்பட்டது. இப்போ ஆதரித்து ஓட்டு போட்டால் தான் தப்ப முடியுன்றாங்க. இப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையுமே இப்போ திமுகவுக்கு 22+10 இருக்குது. திரிணாமுல் மாதிரி திமுகவில் பிளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்மாசம் அப்படியே குத்துவாங்க போய். ஸோ இது 2 முக்கிய கட்சிகள் திரிணாமுல் அண்டு திமுக ஆதரிச்சாங்கன்னா 20 + 22 42 வந்துடுது. லாஸ்ட் டைம் 50 ஓட்டுலேயே என்னமோ தான் தோத்தாங்க. இன்னும் 10 ஓட்டை வந்து மற்ற இடங்களில் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா மோடி அரசு தொகுதி மறுவரை 2011 சென்சஸை வச்சு ஆம் ஆத்மிலேருந்து ஒரு 7 எம்பி வேற போய் சேர்ந்துருங்க. அது ராஜ்யசபாவில். லோக்சபாவில் உடச்சி எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. இதோட முக்கியமான திரிணாமுலோட இந்த முக்கியமான முடிவை பார்க்கும்போது 2 விஷயம். ஒன்று, டீலிமிட்டேஷன் பில் மறுபடியும் ஜூலை ஆகஸ்ட்டில் வரப்போகுது. 2வது முக்கியமான விஷயம், திமுகவும் பாஜக பக்கம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருக்கிறது, பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஒரு வாரத்துக்கு முன்பே ஊர்களை வந்து ஸ்டாலின் ஃபேமிலி தங்கியிருந்த பொழுதே அந்த பேச்சுகள் வர ஆரம்பித்தன. பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் அந்த பேச்சு இருந்தது. ஊர்களை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் மருமகன் எல்லாம் தங்கியிருந்தாங்க. 10 பேருக்கு மேலே. பிஜேபியுடன் அங்கே தான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டார்கள்னு தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரங்களில், மீடியா சர்க்கிள்ஸ்லாம் இது வந்து ரொம்ப பலமாக பேசப்பட்டது. இப்போ இன்னைக்கு ஹிந்துவில் வந்திருக்க செய்தி, டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மம்தா பானர்ஜி கட்சியோட பிளவின் அடிப்படையில் எழுதப்பட்ட செய்தி கட்டுரையில், அதன் பின்புலத்தில் எழுதப்பட்ட செய்தி கட்டுரையில் திமுக மற்றும் அகிலேஷ் யாதவுடனும் பிஜேபி தொடர்பு கொண்டிருக்கிறது, பேசுகிறது என்கிறார். ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நாம் இப்பொழுதே யூகிப்பது எளிதானதாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கட்சியை முக்கால்வாசி அந்த பக்கம் போகுதுன்னா, மம்தா வந்து அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு தானே அதிகமாக இருக்கும். காங்கிரஸ் கட்டி விட்டுட்டு அந்த பக்கம் போகிறதுக்கான மம்தாவால் போக முடியாது. மம்தா எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தான் நின்னாகும். கட்சி அங்கே போயிடும். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். தனிமரமாக நிற்பார். ஒரு 4-5 எம்பி வேணா கூட நிற்பாங்க. அவங்களுக்கு சிவசேனா என்சிபி மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாங்க, ஒத்த மரமாக நிற்க வச்சு மொத்த கட்சி அழின்னு போனாங்க. அதுமாதிரி மம்தா பானர்ஜியை வந்து இன்னமும் சதைச்சு மொத்தமாக அழின்னு போடுவாங்க. ஆக இதுதான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. திமுக கிட்ட மட்டும் அது பலிக்கலை. வேணா திமுக வேணா மொத்தமாக போகும், பிரிஞ்சு தனித்தனியாக 4 பேர் 5 பேர் மொத்தமாகவே நாங்களே வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ். திமுக ஹோல்சேல் பர்ச்சேஸ், மற்றவங்கலாம் ரீட்டைல் பர்ச்சேஸ். தலைவரை தவிர மற்றவங்களை வாங்கிடுறாங்க. உத்தவ் தாக்கரே தனிமரமாக்கி 41 எம்எல்ஏவை தூக்குறது. மம்தா பானர்ஜி 29 பேர்னா 20 பேரை தூக்குறது. திமுகவில் ஸ்டாலின் கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. மொத்தமாகவே கட்சியே விலை பேசுகிறது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு தலைமைகிட்டே பேசிட்டா வசதி. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதான் ஸ்ட்ராட்டஜியாக பிஜேபி வைத்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸை போல பிஜேபியை நோக்கி திமுகவும் நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணை, டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்கின்ற விஷயங்களை பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு அப்படியே கண்டினியூஸாக அந்த மின்சார வாரியம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கரண்ட்டில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மின்வெட்டு அதிகமாக இருக்குது. சென்னை எங்கிலும் வந்து போராட்டங்கமாக வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சென்னையிலேயே இவ்வளோ போராட்டம் இருக்குன்னா டீப் சவுத் போகிறப்ப வந்து அங்கெல்லாம் எப்படி மின்வெட்டு இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. திருமாவளவர்கள் நேற்று பேசியிருக்காரு. மின்வெட்டு சார்ந்த விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் கவனிக்கின்ற விஷயங்கள் திருமாவளவர்கள் பேசியிருக்காரு.
இதுக்கு என்ன ஒரு தீர்வு மாநில அரசு செய்ய போகுது கேள்வி. அது மாநில அரசு தீவிரமாக அதை எடுத்துக்கணும். ஏன்னா மின்வெட்டு ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்துட்டு இருக்குது. கோடை காலம்னு சொன்னாலுமே கூட வந்து 1 மாதம் ஆக போகிறது பதவிக்கு வந்து நாளையுடன். ஸோ வெகு விரைவில் இதில் நடவடிக்கையை விஜய் அரசு மேற்கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், மிகப்பெரிய அளவில் கெட்ட பெயர் சூழும். 2006 திமுக அரசு அந்த மாதிரி 3 மாதம் ஹனிமூன் பீரியடு கூட இல்லைன்ற சூழ்நிலை தான் நிலவுது. சேர்மன் டிஎன்ஏபி சேர்மன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஜென்ரேஷனில் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ப்ராப்ளம்ன்றாரு. நீ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை பற்றி மக்களுக்கு கவலை கிடையாது. மக்களுக்கு மின்சாரம் இருக்கணும், காசு கட்டுறோம் கரண்ட் கொடு, காசு கட்டுறோம் கரண்ட் கொடு, கரண்ட் கொடு. கரண்ட் பில்லாரி ஏற்றிட்டு இருக்கீங்க. 1 மாதம் புது கவர்மெண்ட் வந்தது, அதனால மக்கள் விட்டு கொடுத்தாங்க. இனிமேல் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சீர் செய்யணும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். குறிப்பாக நைட்டில் அதுவும் டொமஸ்டிக் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பவர் கட் ஆகிறது பல பேர் தூக்கம் போகுது, எங்களால் நம்ம மறுநாள் வேலைக்கு போக முடியல, குழந்தைங்க தூங்க மாட்டேங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஒயிட் ஸ்ப்ரெடாக வைக்கிறாங்க. அது பப்ளிக் வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணணும் இந்த இடத்துல ஓப்பனிங் சுச்சுவேஷன். ஆமாம், அதுதான் சிக்கலாக இருக்காது. எங்கே கோட்டை விடுறாங்கன்னு தெரியல. இவ்வளவு 2வது வந்து திரும்ப எல்லா இடத்துலையும் கரண்ட் போயிட்டு வருதுன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் அதிகம். ஐ டோன்ட் நோ ஏன் விஜய் கவர்மெண்ட்டு அமைதியாக இருக்குன்னு தெரியல. திமுக சதி வேலை பண்ணுறாங்கன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிங்க. நமக்கு தெரியாது திமுக சதி வேலை பண்ணுதா இல்லையா, நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்னு நிர்மல்குமார் வந்து ஒரு பேட்டியில் மறைமுகமாக சொல்கிறார். அப்படின்னா அதை நீங்கள் தடுக்கணும். அதை தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அப்போ யார் கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டா தாவேகா கவர்மெண்ட்டா? அதுவே எக்ஸ்கியூஸ்க்கு இடம் கிடையாதுங்க. நீங்கள் செயல்படணும். மக்கள் மத்தியில் உங்களுடைய ஆட்சி என்பது பேசப்பட வேண்டும் ஃபார் ரைட் ரீசன்ஸ், ராங் ரீசன்ஸ் கிடையாது. இப்போ திரிணாமுல் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா கிட்ட இருந்து ஏறக்குறைய 80 எம்எல்ஏல 60 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு தனி அணியை செயல்பட்டுருக்காங்க. எம்பிஸும் குறைஞ்சிருச்சு. மம்தாவுடைய தலைமைக்கு ஆபத்து வருமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா 2 பக்கமும் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சப்போஸ் இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கட்சி அங்கே தான் சொந்தன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போகிறாங்க அப்படின்னா மம்தாவின் தலைமைக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, அது ஆல்ரெடி வந்துடுச்சு. பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரேக்கு என்ன பண்ணாங்களோ அதை மம்தாக்கும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவசரமாக அவர் வந்து பாதுகாப்பு தேடி இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு வராரு. இந்தியா கூட்டணி கூட்டத்தை கடந்த காலங்களில் நிறைய தடவை புறக்கணிச்சிருக்காரு. அவர் வெள்ளி நகையாடி இருக்கிறார் இந்தியா கூட்டணி. இன்றைக்கே இறங்கி வராங்க. தெரியுது காங்கிரஸை பகைச்சிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு. பட் நிச்சயமாக மற்றவங்கள மாதிரி ஒரு சந்திரபாபு நாயுடு மாதிரி எல்லாம் அவர் போய் வந்து காங்கிரஸோட ஐக்கியமாக மாட்டார். இறுதி வரை ஒரு போராட்டம் தொடரும்னு தான் எனக்கு தோணும். ஆனால் ஆம் ஆத்மி திமுகலாம் வந்து இந்தியா கூட்டணியோட அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி திமுக இல்லாமல் இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு கீ பிளேயர்ஸ் மாதிரியான விஷயம் தானே பார்க்க முடியுது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான நிலை இல்லாமல் இருக்கலாம். கூட்டணி கட்சிகள் முக்கால்வாசி வந்து தாவைக்கோட போயிருக்கு. ஆம் ஆத்மிக்கும் ஏறக்குறைய ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் இருக்குது. டெல்லியில் ஆட்சியே கவுந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 பிளேயர்ஸ் இல்லாதது இந்தியா கூட்டணியே பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக பாதிக்குங்க, அது எந்த சந்தேகம் வேணாம். நீங்கள் திமுக இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறது துரதிருஷ்டவசமானது என்னை பொறுத்தவரைக்கும். ஆம் ஆத்மி அவங்க ராகுல் காந்தியோட அவருக்கு இருக்க பிரச்சனை, அவரை அந்த வழக்குலேருந்து விடுதலை பண்ணப்போ அது தவறுன்னு எழுதினவர் ராகுல் காந்தி. எப்படி ஒத்துப்பாங்க அவங்க? ஸோ இது திமுகவை ஏன் நீங்கள் இப்படி நடத்துகிறீர்கள் என்று நேற்றைய கூட்டத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. சில கட்சிகள் காங்கிரஸை கடுமையாக கண்டித்திருக்கிறார். பட் காங்கிரஸ் அசைந்து கொடுப்பதா இல்லை. அவங்க எப்போ விஜயோட போயிட்டாங்களோ அப்பயே எங்கள் உறவு அருந்து போச்சு. ஆனால் விஜய் மட்டுமே நம்பி இந்திய பாலிடிக்ஸ்குள்ளே போக முடியுமோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது கரெக்ட், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். விஜய் நம்பி போகிறாங்கன்றது, விஜய் இன்னும் இந்தியா கூட்டணிக்குள்ளே போல. இப்போதைக்கு நடத்துகிற கூட்டணியில் எம்பிஸ் இருக்கிற கட்சியின் மட்டும் வச்சு அந்த ஃப்ரேம் ஒர்க்ல டிவிக்கவே சேர்த்துக்கல. ஒரு முடிவு எடுத்தாகும். ஆகஸ்ட் மாதம் ஒரு கூட்டம் நடக்கும்போது யார் அதில் இந்தியா பிளாக்கோட கூட்டணி. ஆமாம், கூட்டம். அந்த கூட்டத்தில் விஜய் சேர்த்துப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவர் சேர்த்துக்கலன்னா இங்கே நிலைமை மோசமாகும். ஏன்னா பழைய பாலிடிக்ஸ் இங்கே வராதுன்றதை திமுக திமுகவில் இருக்க முக்கியஸ்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியும். திமுக தலைமையே புரிஞ்சுக்கிச்சு தான் நினைக்கிறீங்க. அப்படின்னா மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா 100 உயர்த்த வந்து திமுக தலைமை திட்டமிட்டு பல மாவட்ட செயலாளர்களை மாற்றி அவங்க கிட்ட இருக்க பவர்ஸை குறைக்கிற மாதிரி தொகுதிகளெல்லாம் மாற்றி ரீஅலோகேட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து அதான் திமுக வந்து செயல்படுத்த அதான் பல சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குது. தோல்வியால் வரக்கூடிய பிரச்சனைகள், வெவ்வேறு பிரச்சனை. அதிகாரம் இல்லைன்னா இப்போ மம்தா பானர்ஜி 2 மாதம் மேலே எல்லாம் எப்படி ஒட்டிகிட்டு இருந்தால் இன்னைக்கு சீட்டு கட்ட மாதிரி செறிஞ்சு ஓடலாம். கட்சி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி உடஞ்சிருக்குங்க. அசம்பிளியில் 80 எம்எல்ஏல 56 பேர் தனியாக 60 பேர் போய் கட்சி ஆரம்பிச்சிட்டான். பார்லிமெண்ட்ல மம்தாவோட பார்ட்டி அடிவாங்க பாருங்க. இப்போ 29 பேர்ல 20 பேர் வெளியில் போகிறான். ராஜ்யசபாவில் 13 பேரில் ஒருத்தன் ரிசைன் பண்ணுறான். இன்னும் 12 பேர் என்ன கதி ஆக போகிறான்னு தெரியல.
பிஜேபி மொத்தமாக வளைச்சிட்டான் அவங்கள. சிவசேனாவை உடைச்ச மாதிரி திரிணாமுலை உடைச்சான். உடைக்க முடியாத ஒரே கட்சியாக திமுக இருக்குது. திமுக உடைக்க வேண்டியதில்லை, ஒட்டுமொத்த கட்சியே சேல் ஆகிடும் போல இருக்குது. பிஜேபி பக்கம் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஆகவே ஒரு புதிய பரிமாணத்துக்குள் இந்திய அரசியல் இன்றைக்கு நுழைந்திருக்கிறது. பழைய மாதிரி இந்தியா கூட்டணி இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. பட் இது போதுமா? இந்த ஒரு இந்தியா பிளாக்கோட சக்தி போதுமா? 2029 மோடி மாதிரியான ஒருத்தரை வெயிட் பண்றதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. போதாது. ஏன்னா தொடர்ச்சியா இப்போ ஏற்கனவே ஒரு 11 வருஷமா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டோ வேற எந்த ஒரு குற்றச்சாட்டோ இருந்துமே காங்கிரஸ் அது ப்ராப்பரா கையாளலன்றதை பார்க்க முடியாது. ரஃபேல் விஷயமாகட்டும் சரி, அந்த பெகாசஸ் அந்த சாஃப்ட்வேர் ஆகட்டும் சரி, அதானியோட விஷயங்கள் ஆகட்டும் சரி, பல விஷயங்கள் கிடைச்சுமே காங்கிரஸ் போராடாதப்ப 2029 மட்டும் இவங்களாம் என்ன எதை வச்சு அரசியல் பண்ணிடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நியாயமான கேள்வி தான். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 29 பேரில் 20 பேர் வெளியில் போகிறோம் அப்படின்னா 2/3 பேரண்ட் பாடி தான் மெயின்னுவாங்க. பேரண்ட் பாடி இது அங்கீகரிக்கலைன்னா சபாநாயகர் என்ன பண்ண முடியும்? இவங்க போய் மெர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆகாமல் தனியாக இருந்தாங்கன்னா சிக்கல், மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னா எவ்ரிதிங் ஓவர். பாஜக அதிகமாயிடும் அப்படியே. இப்போ இருக்க 240 20 சேர்ந்தா 260 மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்துனா இன்னும் 300 சீட் வந்துடுது. 310 சீட் வருது. மெஜாரிட்டி ஆதரிக்குதுன்னா 330, 2/3 மெஜாரிட்டி ஈஸியாக வந்துடும். ஆகவே இது திரிணாமுலோட முடிவு என்பது நினைத்து பார்க்க முடியாதது. பட் நமக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் திரிணாமுலை விட திமுக என்ன செய்ய போகுது? ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் இந்த மறுபடியும் டீலிமிட்டேஷன் பில்லை இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை ஆகஸ்ட்டில் வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் மோடி கவர்மெண்ட் அறிமுகப்படுத்த போகுது. அப்படி அறிமுகப்படுத்தும் போது ஓட்டிங்கில் திமுக கடந்த ஏப்ரலை போல அல்லாமல் என்டிஏவை ஆதரித்து வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகம். பேசிகிட்டு இருக்காங்க திமுகவோட பிஜேபின்றாங்க. மாணிக்கம் தாக்கூர் சொன்னார், இந்த ஆக்சுவலி விஜயோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி தான் காயின் பண்ணுச்சு, டிஎம்கே ஒருங்கிணைச்சு திருமாவளவனை முதல்வராக வச்சு பிளான் பண்ணதே பிஜேபி தான் அப்படின்ற விஷயங்களை மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருந்தார். உண்மைதாங்க அவர் சொன்னது. அது ஏற்கனவே எம்ஏ பேபி சொல்லியிருக்காரு, யூஎம்எல் சொல்லியிருக்கு, வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. திரும்பவே மறைமுகமா அதை தான் சொல்லி எல்லாம் சொல்லிட்டாரு. அப்படின்னா இது மேற்கொண்டு இதை யாருமே மறுக்க முடியாது. அந்த இடத்துல தான் டிஎம்கேவோட டவுன்ஃபால் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் திரிணாமுலோட டெவலப்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்ம அதோட நீட்சியாக திமுக என்ன செய்ய போகுதுன்றதை பார்க்கணும். திரிணாமுல் போல திமுக உடையாது, திரிணாமுல் போல திமுக உடையாது. மாறாக இந்த எம்பிஸ் தனி கச்சேரி நடத்துவாங்க. தனி கச்சேரி நடத்தினா அதுவே போதும் மோடிக்கு. இவ்வளவு நாளா காங்கிரஸ் நடத்துற எல்லா பார்லிமெண்ட் போராட்டத்துக்கும் பக்கத்துல இந்த பக்கம் சு வெங்கடேசன், அந்த பக்கம் கனிமொழி, இல்ல டிஆர் பாலு, ஆர் ராஜா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப அந்த ஒரு அணின்றது அவங்களுக்கு இருக்காங்க. ஆமா. ஸோ அதனால இந்த தேர்தல் பல புதிர்களை கொடுத்திருக்கிறது. அதுல யாரோட சுயரூபங்களை காட்டி இருக்கிறது. திரிணாமுலோட பாலிடிக்ஸோட நம்ம இணைஞ்சு பேச வேண்டியது திமுகவோட பாலிடிக்ஸ். திமுக என்ன செய்ய போகுது? அவங்க நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கூட்டணியை உருவாக்கும்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நகைப்புக்குரியது. எந்த கட்சி திமுக கிட்ட சேரும்? யார் திமுக யார் தலைமையிலன்னு ஒரு கேள்வி. யார் தலைமையில் ஒன்று. சரி, யார் இருக்கா திமுகவோட சேர்றதுக்கு? ரெண்டாவது, ஒரு பக்கம் மாநில அரசு, இன்னொரு பக்கம் இடியையும் பகைச்சிக்கிட்டு, டிவிஎஸ்சியை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இடியை பகைச்சிட்டு உங்களால் அரசியல் பண்ண முடியுமா? அவ்வளோ கொள்ளாடிச்சிருக்கீங்க அந்த 5 வருஷத்துலன்னு உங்கள் கட்சிக்காரனே சொல்கிறோம். அப்போ ஆகவே அதில் நடைபெற்ற பல விதமான சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் விஜயையும் பிஜேபியையும் திமுகவில் எதிர்க்க முடியாது. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் அறிவித்தது பிஜேபிக்கு கொடுக்குற சிக்னல். நாங்கள் உங்கள் பக்கம் தான், எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்றாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு நேரத்தை கொடுப்பாங்க.